ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வேற எங்கேயாவது போன உன் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து உருப்படியா வீட்டுக்கு வரமாட்டா. ஆமா, நாட்டாமையோட வீடு எங்க இருக்கு? அத ஊருக்குள்ள எங்க போய் கேட்டாலும் சொல்லுவாங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றி. மாமா, இவங்க சொல்ற திட்டப்படி அந்த ஃபேக்டரி இங்க வந்தா குடிக்கிற தண்ணியில இருந்து அடிக்கிற காத்து வரைக்கும் ஒண்ணுத்துக்கும் உதவாம போயிடும் மாமா. சார், நீங்க உடனே முடிவெடுக்க வேண்டாம். டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஐயா, நீங்க கிளம்புங்க. லட்சுமி சொன்னா எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கும். இத பார், நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தையும் பங்கு போட முடியாது, எங்க ஒத்துமையையும் பங்கு போட முடியாது. லட்சுமி இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டா. அப்பாவும் இதை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே இதுல பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. இதை விட்டுட்டு வேற எதையாவது யோசி. நான் கிளம்புறேன். பாத்தியம்மா போறத? இதுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. போச்சுமா, போச்சு போச்சு. ஐயோ, எங்கடி போச்சு? பீர் ஃபேக்டரி கட்டணும்னு வந்தவன் அவ்வளவு சுலபமா போயிட மாட்டான்டி. திரும்பவும் வருவான், அப்போ பேசிக்குவோம். அம்மாமா, நிஜமா வருவானம்மா? கண்டிப்பா வருவான்டி. அம்மா, அப்படி வந்தா அந்த லட்சுமிய பேசவே விடக்கூடாது. அவன் சொல்ற கணக்குக்கு இந்த இத்து போன நிலத்துக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்பான் போல இருக்கு. அது வாங்கிக்கிட்டு நம்ம சென்னையில போய் செட்டில் ஆயிடலாமா? எப்படியோ என் புள்ளைய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கலாம். கண்ணுல கருப்பு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கணும். பெரிய பங்களா கட்டி யாரும் உள்ள வராம இருக்க வாசல்ல 4 நாயை வாங்கி கட்டணும். ஐயோ, தரையெல்லாம் கண்ணாடி மாதிரி பல பலன்னு மொசைக்க போட்டு வீட்டுக்குள்ளேயே அழுக்கப்படாம செருப்பு மாட்டிக்கிட்டு நடக்கணும். நாம வாசல்ல இறங்கினா ஏறுறதுக்கு ஏசி காரு, கண்ணாடியை ஏத்தி விட்டுக்கிட்டு தூசிப்படாம போகணும். அடிய ரொம்ப கனவு காணாதடி. முதல்ல அவங்க திரும்ப வரட்டும். ஏமா வருவாங்க, நீ தானமா சொன்ன. அதுல சந்தேகம் இல்லடி. இத பார், அப்ப என் கனவை கலைக்காத. மிச்சம் இருக்கிற காசுல 2 கப்பல் வாங்கணும். மெரினா பீச்ல நிறுத்தி சுண்டலா வாங்கி தின்னணும். ஐயோ ஐயோ, கோடி கோடியா காசு வரப்போதே. ஐயோ, அவ்வளவு காசுல நான் எப்படி எண்ணுவேன்? மிஷின் வச்சு எண்ண வேண்டியதான். ஐயோ, அப்புறம் வீட்டுக்குள்ள பெரிய ஹோம் தியேட்டர் மாதிரி போட்டு நான் ஒரு பக்கம் என் புள்ள ஒரு பக்கம்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு படம் பார்க்கணும். ஐயோ, இப்பவே ஒரு பட்ஜெட்டை போட்டு வைக்கணும், இல்லனா இந்த தண்டை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். என்ன பண்றீங்க? வயித்துல குழந்தைங்க, இறக்கி விடுங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தனே. பாயிண்ட் பாயிண்டா பேசுற. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட நீ? உங்ககிட்ட தான். ஏன் கிட்ட இருந்தா? ஆமா, உங்ககிட்ட இருந்துதான். போய் சொல்லாத. நான் தான் படிக்காத முட்டாளாச்சு. இங்க பாருங்க, இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு மண்ணை பத்தியும் தெரியாது, மழைய பத்தியும் தெரியாது. உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஊரு, இயற்கை எல்லாத்தையுமே நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். இது எவனோ ஒருத்தன் பாலைவனம் ஆக்கணும்னு வந்தா நான் விட்டுருவேனா? லக்ஷ்மி, நீ முதல்ல புள்ளைய பெத்து கொடு. உன்னை இந்த ஜில்லாவுக்கு கலெக்டர் ஆக்கிடுறேன். கலெக்டரா? அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும். படி. நீதான் இங்கிலீஷ் பொழந்து கட்டுறியே. படிச்சா குழந்தை யாரு பாத்துப்பா? இந்த ஊரையும் நம்ம இடத்தையும் எப்படி முன்னுக்கு கொண்டு வரதுன்னு நீ பாரு. நம்ம குழந்தைய நான் பாத்துக்கிறேன். குழந்தைய நீங்க? ஒருவேளை குழந்தை பால் கழுதுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம தோட்டத்துல 20 பசுமாடு இருக்கே. ஐயோ, அறிவு ஒண்ணும் வேண்டாம். குழந்தைய நான் பாத்துக்கிறேன், வீட்டையும் நானே பாத்துக்கிறேன். மத்தது எல்லாமே உங்க பொறுப்பு. லக்ஷ்மி, உன் அறிவு அடுப்படியோட போயிடக்கூடாது. அப்படியா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாத்துலயும் நீங்க முன்னாடி நில்லுங்க, நான் உங்க பின்னாடி நிக்கிறேன். புரியலையே. நீங்க எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி இருந்து செய்யுங்க, நான் உங்க பின்னாடி நிக்கிறேன். அப்படியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இது போதும் லக்ஷ்மி. நாம இந்த ஊரையே சொர்க்கமா மாத்திருவோம் பாரு. வா.
திடீர்னு கோயிலுக்கு வரணும்னு அடம் பிடிச்ச? உங்களுக்கு கடவுள் பக்தியே கிடையாதா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளே இல்லைன்னு தோணுது. நமக்கு நல்லது நடக்கும்போது மட்டும் கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காருன்னு நினைக்க கூடாது. பிரச்சனை வரும்போதும் அவர் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. சரியான நேரத்துல உதவிக்கு வருவாருன்னு நம்பணும். சரிப்பா, இனிமே உங்ககிட்ட கேள்வியே கேட்கல. சாமி கும்பிட போலாமா? சரி வா. உங்க பின்னாடி வந்தேன். இந்த உலகத்திலேயே நீங்க அதிகம் வெறுக்கிற ஆளா நான் மாறிட்டேன்ல. யாருடா நீ? கோயில்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு இங்க வந்த. குட்டிச்சாத்தெல்லாம் இங்க வந்தா நான் எங்க தாண்ட போறது? போயிடு. யார் வாழ்க்கையும் பறிக்கிறதுக்கு எங்க அம்மா வரல. அதே மாதிரி யார் சந்தோஷத்தையும் பறிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி தரல. நான் சின்ன பையன்தான், ஆனா எங்க அம்மா பெரிய மனுஷன் மாதிரி வளர்த்துட்டாங்க. கடவுள் அவங்கள ரொம்ப அவசரமா கூப்பிட்டுக்கிட்டானா, அதனால என்னையும் சீக்கிரமா வளர்த்துடணும்னு பார்த்தாங்க. இங்கேயும் வந்துட்டியா? எதுக்கு நம்ம பயந்து ஓடுறோமோ அது நம்மள துரத்துன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா தப்பு பண்ணிருக்கலாம். அவங்க மேல நீங்க காட்டுற கோவம் நியாயம்தான். அந்த தப்புக்கு நீங்க கொடுக்க நினைக்கிற தண்டனையை விட அவங்களுக்கு அதிகமாவே கிடைச்சிருச்சு. அப்பா தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய நீங்க உங்க தலை மேல தூக்கி போட்டுக்கிறீங்க. நான் என்ன தப்பு பண்ணமா? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க? இந்த கேள்வியே என்கிட்ட கேட்காத, உன்னை பெத்தவங்க கிட்ட போய் கேளு. வாழ்ந்த வரைக்கும் எங்க அம்மாவுக்கே கிடைக்காத உரிமை எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் உங்க கூடவே தங்கி உங்க குடும்பத்துல ஒருத்தனா ஒட்டிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மாவோடைய கடைசி ஆசையை நிறைவேற்றதா நான் வாய் தவறி அவர்கிட்ட கொல்லி வைங்கன்னு சொல்லிட்டேன். அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் அதை சொல்லாம இருந்திருக்கலாம். உன் கதைய கேட்க நான் தயாரா இல்ல. நீ பிஞ்சிலேயே பழுத்துட்ட. நீ பேச பேச எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சரிங்கம்மா, என்னை பார்க்கறதும் நான் பேசுறதும் தான் பிரச்சனைனா நான் உங்க கண்ணில் படாமலே போயிடுறேன். அதுக்கு பதிலா நீங்க அங்கிளை ஏத்துக்கோங்களேன். என்ன சொன்ன? அந்த ஆளை நான் ஏத்துக்கணுமா? அதுவும் உன் அட்வைஸ கேட்டு. நீயா வந்தியா இல்ல? நினைச்சேன் உன்னை அந்த ஆளு தானே அமைச்சிருக்காரு. இத பாரு, என் அனுபவத்துல சொல்றேன், யாரையும் நம்பாத. உன்னை வச்சு அந்த ஆளு என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை தெருவுல நிறுத்திடுவாரு. அந்த ஆளு பேச்சு கேட்டு ஆடுறதெல்லாம் இன்னியோட நிறுத்திக்கோ. அம்மா 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 நில்லுங்கம்மா.
அவகிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? நீங்க சாமி தானே கும்பிட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை காணோன்னு பதறி போய் ஓடி வரேன்டா. உங்களை விட்டு போனவனுக்கு வர தெரியாதா? நீங்க வந்ததாலதான் அம்மா கூட பேச முடியாம போச்சு. அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு பாக்குறியா? அந்த கட்டத்தெல்லாம் அவ தாண்டிட்டடா. அவ மனசுக்கா ஒரு நாள் எல்லாம் புரியும். அது வரைக்கும் நாம காத்திருக்கலாம். அம்மாவோட சாவை பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எவ்வளவு சின்னதுன்னு புரிஞ்சு போச்சு. நாம நினைக்கிறத எவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடணும். எதுக்காகவும் காத்திருக்க கூடாது. ஒருவேளை அந்த குழந்தை உயிர் பொழைச்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல அது ஊனமா தான் சார் இருக்கும். இத்தனை நாள் காப்பாத்தி வச்சிருந்ததெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிருப்போம். கடவுளே, நான் எப்படி எல்லார் முகத்திலையும் முழிப்பேன்? தேன்மொழியோட நிலைமை. அப்பா அம்மா அவங்களாம் என்ன பேசுவாங்க? சாமி, சாமி, சும்மா கிடந்த சங்கம் ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி அப்பப்ப வந்து பயமுறுத்திட்டு போன பேய தேவையில்லாம சீண்டி விட்டுட்டோம். இப்பெல்லாம் பகல்ல கூட வீட்ல இருக்க முடியல சாமி. உங்ககிட்ட நான் வரதுக்கு பல தடவை முயற்சி பண்ணி இன்னைக்குதான் முடிஞ்சது. நான் புறப்பட்டு வர ஒவ்வொரு நாளும் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி சாமி இதெல்லாம் தெரியும்? அந்த பேய என் மனசு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு நடந்த பூஜையில நான் லேசா அடிபட்டுட்டேன். லேசாவா? கபாலத்தை தூக்கி அடிச்சு ஓட ஓடல விரட்டினா. இவ வேற அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். சரி, அதை விடுங்க சாமி. அந்த பேய உங்களால ஓட்ட முடியுமா முடியாதா? இல்ல உங்களை விட நல்ல மந்திரவாதி வேற யாரையாவது சொல்லுங்க. என்ன தவிர யாராலே உன்னை காப்பாத்த முடியாது. அன்னைக்கு உங்களையே உங்களால காப்பாத்திக்க முடியாம தானே ஓடுனீங்க. அது விபத்து. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா போயிடு. ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல இல்ல, எனக்கு இருக்கு. சொல்லுங்க சாமி, நான் என்ன பண்ணணும்? உன் குழந்தை மேல இருக்கிறது உன் அம்மாவோட ஆவின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆவி தேர்ந்தெடுத்திருக்கிற உடம்பு உன் குழந்தை. ஒரே ரத்தம். இயல்பா பிரியும் போது இழப்பு இருக்காது. எனக்கு புரியல சாமி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உன் அம்மா எதிர்பார்க்கறது உண்மை. அதுவும் உன் வாயில இருந்து வரணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ, அது எப்படி சாமி? அப்போ நான் உள்ள போய் கம்பி எண்ணி களி திங்கணுமா? அது உன் பிரச்சனை. நான் சொல்றது உன் குழந்தைய ஆட்டி வைக்கிற ஆத்மாவுடைய விருப்பத்தை. ஏன் சாமி, அப்போ நான் உண்மையை ஒத்துக்கலனா அந்த ஆத்மா என் குழந்தை விட்டு போகாதா? போகாது.
ஐயோ சாமி, நாம தான் வலுக்கட்டாயமா போக வைக்கணும். சாமி நான் உன்னை கேக்குறேன், அதை அடிச்சு விரட்டுறதுக்கு அதோட சம்மதம் நமக்கு எதுக்கு சாமி? நாம உடனே விரட்டிடலாமே. விபரீதம் புரியாம பேசுற. அப்படி விரட்டுனா உன் குழந்தை உயிருக்கு ஆபத்து வரும். ஐயோ சாமி, என் குழந்தை உயிருக்கு ஆபத்தா? ஐயோ என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் குழந்தை எனக்கு வேணும் சாமி. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இன்னையிலிருந்து 8வது நாள் நிறைஞ்ச பௌர்ணமி. உனக்கு உங்க அம்மாவுடைய ஆத்மா அந்த வீட்டை விட்டு போகணுமா இல்ல உன் பொண்ணு வேணுமான்னு நீதான் முடிவெடுக்கணும். இப்படி கேட்டா எப்படி சாமி? எனக்கு எனக்கு ரெண்டுமே நடக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. பௌர்ணமிக்குள்ள எது வேணும்னு முடிவு பண்ணிட்டு என்னை வந்து பார். இப்போ நீ போகலாம். நம்ம எங்க போறோம்? வா. நம்ம எங்கங்க போறோம்? முதல்ல நாம சந்திச்ச இடத்துக்கு. எங்க? அந்த கல்குவாரிக்கா? இப்ப எதுக்குங்க அங்க? நீயும் நானும் கணவன் மனைவியா நடிக்க நினைச்சோம். வாழ்க்கை அதை நிஜமாக்கி நம்மள சேர்த்து வச்சுச்சுல்ல, அதான் அந்த இடத்துல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் லட்சுமி. எங்க? கல்குவாரி இல்லையா? ஆமா, அப்பாவாக போற பார்ட்டி எதுவும் இல்லையான்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதான் நம்ம சந்திச்ச இடத்துலயே சின்னதா ஒரு செட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். லட்சுமி, பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம காதல் கதையை நீ தான் சொல்லணும். ஐயோ என்னால முடியாதுப்பா. நீ சொல்லலன்னு யாரும் விட போறது இல்ல. வெற்றி, என்னால சொல்ல முடியாது. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வெக்கமா இருக்கும். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது வெற்றி. சரி, அங்க போய் பேசிக்கலாம். முதல்ல வண்டியில ஏறு. ஆ. வண்டியில ஏறு சொல்றேன். போ போ. என்னாச்சுங்க? ஏன் காரை நிறுத்திட்டீங்க? நான் நிறுத்தல, தானா நின்னுருச்சு. என்னாச்சு? இரு பாக்குறேன். என்னாச்சு? என்னன்னு கேக்குறேன்ல. ஐயோ, உன்னை யார் இறங்க சொன்னா? போ, வண்டியில உட்காரு. என்னங்க? உன்னை இறங்க வேண்டாம் சொன்னல. வா வா, உட்கார். உள்ள உட்கார். நான் சொல்ற வரைக்கும் வெளியில வரக்கூடாது. உட்கார். கண்ணாடி இறக்க கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காரு, சரியா? கண்ணாடி இருக்காம எப்படி பேசுறது? கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா ஒண்ணும் கெட்டு போகாது, சரியா? பேசாம இரு. ராஜா, வண்டி திடீர்னு நின்னுருச்சு. கிணத்துக்கடவு ரோட்ல நிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சரி.